இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை மீன் குழம்பு செய்ய போகிறோம். அது அரைச்சி மாங்காயெல்லாம் போட்டு மீன் குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு 20-25 பல் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. சோம்பு ஒரு ஸ்பூன், ஜீரகம் ஒரு ஸ்பூன், வெந்தயம் அரை ஸ்பூன் நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நைட்டாக வதங்கினதுக்கப்புறம் 3 தக்காளி நல்லா மீடியம் வச்சுட்டு அது நல்லா வதக்கிக்கோங்க. மல்லித்தூள், வரமல்லித்தூள் 2 ஸ்பூன், வரமிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எந்த மசாலாவாக இருக்கும் அது குழம்பு செய்யும்போது கொஞ்சம் நல்லா வதக்கி போட்டிங்கன்னா கொஞ்சம் சுவையாகவும் வாசனையாகவும் இருக்கும். ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம ஆற வச்சதை எடுத்து மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சம் தேவையான தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. மறுபடியும் ஒரு வானிலையில் நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு 1/2 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், ஒரு 10 பல் பூண்டு, சின்ன பெரிய வெங்காயம் முழுசாக போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு தக்காளி எடுத்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. பிழிஞ்சு விட்டால் கொஞ்சம் டேஸ்ட் அப்படி இருக்கும். நறுக்கி போட்டால் அது நல்லா இருக்கும். நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கின பிறகு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா வதங்கி அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை எடுத்து ஊற்றிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் கலந்து கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன். இப்போ ஒரு நல்லா கிளறி விட்டுட்டு மறுபடியும் உங்களுக்கு எந்தளவுக்கு குழம்பு தேவையோ அந்தளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க. கல் உப்பு போட்டுக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு ஒரு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு எலுமிச்சம் அளவு புளி எடுத்து ஊற வச்சு அதை வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன் வடிகட்டி. அதை நல்லா சேர்த்திக்கோங்க. புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். மீன் குழம்பு கொஞ்சம் புளிச்சமாக இருந்தது நல்லாயிருக்கும். புளி கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கிட்டேன். உப்பு எனக்கு லைட்டாக பத்தலாம், உப்பு மட்டும் போட்டுவிட்டேன். இப்போ மாங்காய் சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு தேவைன்னா மாங்காய் போடலாம். மாங்காய் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கொதி வரட்டும். நாங்கள் மத்தி மீன் வாங்கி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். தலைகளை வெட்டிட்டு இப்போ மீனை ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு செய்யுங்க. சிம்மில் வச்சு மீடியமாக வச்சுட்டு நல்லா எல்லா மீன் உங்கள்கிட்ட என்ன நீங்கள் வேறு மத்தி மீன் வேறு சாலை மீன் எந்த மீன் வேணாலும் போட்டுக்கலாம். அரைச்சி வச்சு செஞ்சிங்கன்னா சுவையாக இருக்கும், நிறையாவும் இருக்கும் குழம்பு. இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. மீன் எல்லாம் வெந்துடுச்சு. சுமார் 5 நிமிஷம் மீன் போட்டு வச்சுருந்தா போதும், ரொம்ப நேரம் வச்சுக்கணும் அவசியம் இல்லை. நீங்களா மீன் நல்லா வெந்துடுச்சு, மாங்காய் எல்லாம் நல்லதாகிடுச்சு. சுவையான அருமையான மீன் குழம்பு ரெடி. வாங்க சாப்பிடலாம். சண்டே ஸ்பெஷல். இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.